நாடளாவிய ரீதியில் தற்போது இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசின் மீதான நம்பிக்கையையும் கேள்விக்குறியுள்ளாக்கியுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற பாதாள உலக கும்பலின் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் பாரிய அதிர்வலையை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது அடுத்த சர்ச்சைக்குரிய விடயமாக கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் பதிவாகியுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த 21ஆம் தேதி தலவாக்கலையைச் சேர்ந்த சசிகுமார் எனும் நபர் இருவரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரிகளை கொழும்பு ஒருகுடவத்த பகுதியில் வைத்து அவர் கிராண்ட்பாஸ் காவல்துறையினரால் கைது செய்திருந்தனர். இதன்பின் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட காவல்துறையினர் துப்பாக்கிதாரிகளை அழைத்துச் சென்றபோது துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் மற்றும் சமூக வலைதள விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் மக்கள் மத்தியில் குறித்த விடயம் பாரிய சந்தேகத்திற்கிடமான கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயமாகவும் மாறியுள்ளது.